ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நோன்பு 14 ஆயிடுச்சு. இன்றைக்கி 14வது நோன்பு என்னென்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். நான் யூஸ்வலாக எப்பவும் போல தான் கஞ்சி நேற்று செஞ்சது இருந்துச்சு. அதையே இன்றைக்கி நான் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி கட்லெட்டு செஞ்சலான்ட்டு கட்லெட்டுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட்லெட்டுக்கு நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் போட்டு நான் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். கேரட்டு வந்து எப்போவுமே சாதா நாளாக இருந்தால் செல்லும். இப்போ நோன்பு டைமில் கேரட் அப்படியே இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். சரி, அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு, உருளைக்கிழங்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி, அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு வேக வச்சு, சின்ன உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ரொம்ப சின்ன உருளைக்கிழங்கா வாங்கிட்டு வந்துட்டார் ஹஸ்ஸு. அதனால் சரின்ட்டு பார்த்தேன். சரி, இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் போட்டு கட்லெட் செஞ்சிடலான்ட்டு நான் கட்லெட்டுக்காக இன்றைக்கி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கட்லெட்டோட வீடியோ நான் தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதுலேயே நான் போட்டேன்னா எனக்கு டைம் ஆகும். அப்புறம் இந்த கட்லெட் வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் இது எப்படி போடுறது எல்லாமே நான் வந்து தனித்தனியாகவே நான் போட்டிருக்கிறேன். கேரட்லேயும் உருளைக்கிழங்கையும் போடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. பசங்க வந்து நம்ம எப்படி தான் கேரட் செஞ்சு கொடுத்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட்லெட் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லெட் போடும்பொழுது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வைக்காதீங்க, ரொம்ப சிம்லேயும் வைக்காதீங்க. ஹையில் வச்சா டக்குன்னு கரிஞ்சு போயிடுது. அதே போல் சிம்மில் வச்சா எண்ணெய் வந்து கொஞ்சம் குடிச்சிருது. அப்புறம் இன்றைக்கி நான் சுண்டல் வந்து பாசிப்பயிறு சுண்டல் தான் செஞ்சுருந்தேன். அது நான் வேக வைக்க மறந்துட்டேன். அப்புறம் கடைசீட்டில் தான் எனக்கு நினப்பு வந்துச்சு, டக்குன்னு நான் அதை எடுத்து செஞ்சேன். இந்த கட்லெட்டு இது வந்து நான் 2 பேட்சாக பிரித்து நான் செய்யலான்ட்டு ஒரு பேட்ச் தான் நான் போட்டிருந்தேன். மீதி வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது நான் செஞ்சுக்கலான்ட்டு. புட்டிங் ஐட்டம்லாம் நான் இன்றைக்கி எதுவுமே நான் செய்யலை. ஏற்கனவே நான் கடல் பாசி செஞ்சதே வேறு இருந்துச்சு. அதான் நோன்பு இப்படி லாஸ்ட் ஆக அப்படியே பாதியாக ஆகும்பொழுது எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்து செல்ல ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நான் பார்த்தேன், இன்றைக்கி நான் செய்யலை. அப்புறம் நம்ம நோன்பு திறக்கும் பொழுது பேரிச்சம்பழத்தோடு நோன்பு திறங்க. நான் எப்போவுமே பேரிச்சம்பழம் அப்படி இல்லாட்டி மாதுளம்பழம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தண்ணி அடுத்தது, அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து சர்பத்து ஜூஸு இந்த மாதிரி ஏதாவது குடிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கஞ்சி குடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பேரிச்சம்பழத்தில் நம்ம நோன்பு திறக்கிறது தான் ரொம்ப சுன்னத்து. அப்புறம் பாசிப்பயிறு வந்து நான் முளைக்கட்டிய பாசிப்பயிறு நான் முளைக்கட்டி வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவோ எனக்கு தெரியல சரியா. அதில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. அது மாதிரி பண்ணாதீங்க. இது முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடாது. அது எனக்கு தெரியல, நானும் இந்த தப்பு தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் சரி, இனிமேல் வந்து அளவாக நம்ம போட்டுக்கணும். ஏன்னா இது முளைக்கட்டுனது ரொம்பவும் பெருசாக முளைக்கட்டிடுச்சுன்னா அது கசப்புத்தன்மை வந்துருமா. அது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோவா ஹெல்த்தி இல்லையா. என் பையன் கூகுளில் பார்த்து சொன்னான். சரி, அதனால் இனிமேல் நான் அந்த மாதிரி நான் செய்யலை. நீங்களும் அப்பப்போ வந்து முளைக்கட்டிக்கோங்க. முளைக்கட்டிய பயிறு கொஞ்சமாக வந்து ஊற வச்சு முளைக்கட்டிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு ராஜ்மா வந்து ஊற வச்சுருந்தேன். முளைக்கட்டு தான் என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ராஜ்மா எப்படின்னு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் சாக்லேட்டு பிஸ்கெட்டு போட்டு புட்டிங் செஞ்சுருந்தேன். அது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது மாற்றி செஞ்சு கொடுத்தா தான் கொஞ்சம் பசங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அப்படியே நின்றுது, எல்லாமே சாப்பிட மாட்டேங்குதுங்க. அதனால் சரி, நானாக யோசித்து வந்து ஒரு மாதிரி க்ரியேட்டாக செஞ்சது தான் நல்லா சூப்பராக தூக்கி கொடுத்துருச்சு. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு நோன்பு திறக்கிறது ஸ்பெஷலு. அப்புறம் கட்லெட்டு, பஜ்ஜி போட்டிருந்தேன். வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, மாதுளம்பழம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் புட்டிங் ஐட்டம் 2 இருந்துச்சு. சாக்லேட் புட்டிங் பிஸ்கெட் போட்டு செஞ்சதும் இருந்துச்சு. அப்புறம் அரிசி கஞ்சி, அப்புறம் தர்பூசணி பழம், அப்புறம் பாசிப்பயிரில் சுண்டல், கடல் பாசி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நோன்பு திறக்கிறது ஸ்பெஷலு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன நோன்பு திறக்கிறது ஸ்பெஷல், இன்னைக்கு இந்த நோன்பு திறக்கிற ஸ்பெஷலை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வச்சதுக்கு நன்றி செலுத்திட்டு நாங்கள் நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன நோன்பு திறக்கிறதுக்கு ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ.